வாங்க பாகற்காய் புளிக்குழம்பு செய்யலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரவுண்டாக கட் பண்ணி அந்த பாகற்காயை வந்து உப்பு போட்டு நல்லா சுருளாக வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கணும். அதை நல்லா வதங்கின பிறகு அதே எண்ணெயில் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூனு, ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு 2 ஈர்க்கு கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் 2 வந்து ஸ்லைட்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியை வந்து 1 பாதியுமே ஆட்டி மஞ்சள், உப்பு தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற போல் நல்லா கொதித்த பிறகு அந்த காயை போட்டு நல்லா அந்த ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு அதையும் ஊற்றிடுங்க. பாருங்கள், ஒரு 2 பில்லை தேங்காவை வந்து ஆட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா நல்லா சுவையான பாகற்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து இது வந்து கசப்பு இல்லைங்க. காய் நல்லா சுருளாக வதக்கிட்டதுனால நல்லா காய் வெந்துட்டுருக்கு. பாருங்கள், ரொம்ப அருமையான சுவையில் வந்து பாகற்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குது. ரொம்ப